உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா? லவ் ஃபெயிலியர் ஆனவனோட மைண்ட் செட்டு என்ன மாதிரி இருக்குன்னா, நீங்கள் மட்டும் அவன் குறுக்கவே போயிடாதீங்க சார் அப்படின்னு கேஜிஎஃப்பில் வர்ற டைலாக் மாதிரி அவனோட மைண்ட் செட் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். 100 பசியோடு இருக்கிற புலியோட வேகத்துக்கு என்னோட மைண்ட் செட் இருக்கும். இதுக்கப்புறம் என்கிட்ட லாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு துணிச்சொல் வேகமும் இந்த லவ் ஃபெயிலியரான ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு விதை இருக்குது, அந்த விதை உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய மரமே உருவாகி வரும். அந்த மரம் உருவாகி வந்துச்சுன்னா அதுலேருந்து இன்னும் 100கணக்கான விதைகள் வெளியேறி வரும். விதை உடஞ்சாதான் உள்ளே இருக்கக்கூடிய மரம் வெளியே வருது இல்லையா? நீ உடஞ்சாதான் உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசாதாரணமான சக்தி அப்படின்ற ஒன்று வெளியே வரவே ஆரம்பிக்கும். நீ அந்த அசாதாரணமான சக்தி வெளியே வர்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பிரேக்கப் அப்படின்றது. நீ உடைக்கப்படுறதா, நீ உடைச்சா மட்டும்தான் உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்றதே வெளியே வருது. நீ வெளியே வந்து அந்த 100கணக்கான விதை உருவாக்கி வர்ற மாதிரி நீ 100கணக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இந்த பிரேக்கப். ஸோ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன உன்னால் பண்ண முடியும் அப்படின்றத நோக்கி முன்னேறி போக இருக்கும். பிரேக்கப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுலாம் எல்லாமே இருக்குது.